Hi friends, welcome to Reva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி புதினா கொத்தமல்லி தோசை தான் பார்க்க போறோம். அதுக்கு தோசை மாவு எடுத்துர்க்கேன். கொஞ்சமா தேங்காய் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். புதினா தழை, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொத்தமல்லி தழை கொஞ்சமா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 6 பூண்டு பல் எடுத்துர்க்கேன். இப்போ இத எப்படி செய்யலாம்ன்றதை பாத்துருவோம். இப்போ மிக்ஸர் ஜார்ல இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணிடுறேன். நான் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் அளவு எடுத்துக்கிறேன். நீங்கள் அதிகமான மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவெல்லாம் கூட சேர்த்துக்கணும். இப்போ இது கூட புதினா, இஞ்சி, சீரகம் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு தேங்காய், இது கூட பூண்டு பல். இதை நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கொரகொரப்பாக இருக்குது. இது கூட நான் ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணல, இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு காரம் இன்னும் கூட கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டம்ளர் அளவுக்கும் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தோசை மாவில் ஆட் பண்ணிடலாம். தோசை மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் இது தண்ணி ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தோசை ஊற்றுறதுக்கு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் என்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ அடுப்பில் நான் தோசைக்கல் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் தோசை மாதிரி ஊற்றிட வேண்டியதாக இந்த மாவை. இது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இது தேங்காய் சட்னி, கார சட்னியோடு சர்வ் பண்ணுறப்போ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த தோசை. இப்போ இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். தோசை பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். குட்டீஸ் ரொம்ப இந்த டேஸ்ட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நான் டர்ன் பண்ணிடுறேன். இந்த சைடும் நல்லா குக் ஆகட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்காக சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு புதினா கொத்தமல்லி தோசை. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட நாளைக்கு உங்களை பார்க்குறேன். நன்றி.